அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தில் நாம் சில செய்திகளை பதிவு செய்து வருகிறோம். அந்த வரிசையில் யாரையாவது ஹாஜியார் என்று அழைக்கலாமா என்று வந்திருக்கக்கூடிய ஒரு கேள்விக்குரிய பதிலை இந்த ஆடியோவில் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பானவர்களே, ஹஜ் என்பது ஒரு வணக்கம். இதை நாம் அல்லாஹுக்காக செய்கிறோம். ஒருவர் அல்லாஹுக்காக ஒரு வணக்கம் செய்தார் என்பதற்காக அந்த வணக்கத்தோடு அவருடைய பெயரையும் இணைத்து அழைக்க வேண்டும் என்று சொன்னால், தொழுகையை தொடர்ச்சியாக நிறைவேற்றக்கூடிய ஒருவரை தொழுகையாளி என்று அழைக்க வேண்டும். கடமையானது முதற்கொண்டு நோன்பை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவரை நோன்பாளி என்று அவருடைய பெயரோடு சேர்த்து அழைக்க வேண்டும். அதே போன்று இன்ன பிற வணக்கங்களை செய்யக்கூடியவர்களை அதை அடையாளப்படுத்தி அவர்களுடைய பெயர்களோடு இணைத்து அழைக்க வேண்டும். இப்படி ஒரு நடைமுறை உலகத்தில் இருக்கிறதா? ஆனால் ஹஜ் செய்தவரை மட்டும் ஹாஜி என்று அழைப்பது எந்த அளவிற்கு என்றால், இவ்வாறு அழைக்கவில்லை என்றால் அது சம்பந்தப்பட்டவரை கோபப்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த விஷயத்தின் மீது மக்களுக்கு ஒரு போதை ஏற்பட்டு விட்டது என்று கூறினால் கூட அது மிகையாகாது. திருமணத்திற்காக அழைப்பு கொடுக்க வருகிறார்கள். அந்த அழைப்பிதழில் சம்பந்தப்பட்டவருடைய பெயரை மட்டும் எழுதி ஹாஜி என்பதை சேர்க்கவில்லை அல்லது ஹாஜியார் என்பதை சேர்க்கவில்லை என்றால் அவர் அதற்காக கோபப்படுகிறார். தொலைபேசியில் யாரையாவது அழைத்து பேசும் பொழுது, நான் அப்துல் ரஹ்மான் ஹாஜியார் பேசுகிறேன், இப்ராஹிம் ஹாஜியார் பேசுகிறேன் என்று சொல்லுவதுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஒருவர் ஒரு நிறுவனத்திலே பணியாற்றுகிறார். நிறுவனம் சார்பாக வெளியிடப்பட்ட ஒரு புத்தகத்தில் அந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய அலுவலர்கள் ஊழியர்களுடைய பெயர் பட்டியலும் அச்சிட்டு வெளியிடப்படுகிறது. அதில் ஒருவருடைய பெயரோடு சேர்த்து வெறும் ஹாஜி என்று மட்டும் போட்டிருக்கிறார்கள், அல்ஹாஜ் என்று போடவில்லை. ஏனென்றால் அவர் இதுவரை 1க்கும் மேற்பட்ட ஹஜ்ஜுகளை செய்திருக்கிறார் என்பதற்காக அவர் என்னுடைய பெயரோடு அல்ஹாஜ் என்று போடவில்லையே என்று நிறுவனத்தின் மீது கோபித்துக் கொண்ட வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றன. அன்பானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு உயர்வான மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறான். நாம் எதற்கெல்லாம் அடித்துக் கொள்ளுகிறோம், எதற்கெல்லாம் கோபப்படுகிறோம்? அல்லாஹுக்காக ஆற்றிய கடமைக்காக அல்லாஹ்விடம் கூலி எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு மக்கள் நம்மை இவ்வாறு அழைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எந்த வகையில் நியாயம்? ஹாஜியார், அல்ஹாஜ். அல்ஹாஜ் என்றால் என்ன? 1க்கும் மேற்பட்ட ஹஜ்ஜுகளை ஒருவர் செய்துவிட்டார், அவருக்கு அல்ஹாஜ் என்று சொல்ல வேண்டுமாம். இப்படி அல்லாஹுடைய தூதர்களோ கற்றுக் கொடுத்தார்களா? அல்ஹாஜ் என்று சொல்லுவதற்கும் 1க்கும் மேற்பட்ட ஹஜ் செய்ததற்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா? ஒரு சொல்லை குறிப்பாக்கி சொல்லுவது அல் உலமா, அல் ஹாஃபில், அல் குர்ஆன். இதற்காக குறிப்பு சொல்லாக பயன்படுத்தக்கூடிய அல் என்கிற அந்த சொல்லை ஒரு கடமையுடைய எண்ணிக்கையை அடையாளப்படுத்தக்கூடியதாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய சமூகத்திற்கும் இஸ்லாத்திற்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி. இஸ்லாமியர்கள் இன்னும் இஸ்லாத்தையே புரிந்து கொள்ளாத வருத்தத்திற்குரிய ஒரு நிலை. எனவே யாரையும் இப்படி அழைக்க வேண்டும் என்று சொல்லுவது மார்க்க ரீதியாக ஏற்புடைய ஒரு விஷயம் அல்ல. எப்பொழுது இது மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்டதாக ஆகும்? அல்லாஹுடைய தூதரோ இப்படி ஒரு நடைமுறையை நமக்கு வழிகாட்டி இருந்தால் இது மார்க்கம், இவ்வாறு தான் அழைக்க வேண்டும் என்று ஒப்புக்கொள்ளலாம். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு லட்சக்கணக்கான நபி தோழர்கள் ஹஜ் செய்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹாஜியார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹாஜியார், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹாஜியார். அப்படி சொல்லுகிறோமா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய நாம் ஹாஜியார் என்று சொல்லுகிறோமா? எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜியார் என்றோ எங்காவது சொல்லி இருக்கிறோமா? அனைத்து இறை தூதர்களுடைய பெயர்களோடு சேர்த்து அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய நாம் ஆதம் ஹாஜியார் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் ஹாஜியார் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி இருக்கிறோமா? பலருக்கு ஹஜ்ஜுடைய அழைப்பை கொடுக்க அல்லாஹ் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு கட்டளையிட்டானே, அப்படி என்றால் ஹாஜிகளுக்கெல்லாம் தலைவராகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜியார் அவர்களே அப்படின்னு சொல்றோமா? அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிந்தனை சக்தியை நல்ல விதமாக பயன்படுத்தினால் இதுவெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் அல்ல, தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். அமல்களை அல்லாஹுக்காக செய்கிறோம். அல்லாஹ் திருக்குரானில் 3வது அத்தியாயம் 97வது வசனத்தில் சொல்லுகிறான், வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா. அந்த ஆலயத்திற்கு சென்று வர யார் சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹஜ் செய்வது கடமை என்று சொல்லுகிறான். கடமையாகிவிட்டது, அந்த அமலை நிறைவேற்றி விட்டார். அதற்காக அவருக்கு ஹாஜி என்று ஒரு பட்டம் கொடுக்க வேண்டும் என்றோ அவருடைய பெயரோடு அந்த ஹாஜியார் என்பதை சேர்க்க வேண்டும் என்றோ மார்க்கம் சொல்லித்தரவில்லை. எனவே இதுவெல்லாம் அறியாமை காலத்து பழக்கங்களை போன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே புறையோடி போய்விட்ட பழக்கங்கள். இவைகளெல்லாம் களையப்பட்டு ஒரு தெளிந்த சூழல் இஸ்லாமிய சமூகத்தில் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற கேள்விகளை மக்கள் கேட்கிறார்கள் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.